வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன மருமகள் சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மணமேடையில சேது தவிப்பா உட்கார்ந்துருக்க, சொல்ல முடியாத மகிழ்ச்சியோட தாமரை உட்கார்ந்துட்டு இருக்க. ஐயர் மந்திரங்களை சொல்லிட்டு இருக்காரு. கடுப்பாகிற சாவித்திரி, சாமி மந்திரம் சொன்னது போதும், சீக்கிரம் தாலியை கட்ட சொல்லுங்கங்கறாங்க. அப்படியெல்லாம் அவசரப்பட முடியாதுமா, முறையா எல்லா மந்திரத்தையும் சொல்லி முகூர்த்தம் நல்லபடியா நடந்தாதான் உங்க பொண்ணோட தாலி பாக்கியம் நல்லபடியா இருக்கும். கொஞ்சம் பொறுமையா இருங்கோங்கிறாரு ஐயர். ஐயோ, என் அவசரம் புரியாம இந்த ஆளு வேற நீட்டி முழக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சாவித்திரி தவியா தவிச்சிட்டு இருக்காங்க. கார்ல வந்துட்டு இருக்க செல்லப்பாண்டி, ஐயோ நான் என்ன செய்வேன்னு மொபைலுக்கு மாத்தி மாத்தி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஏங்க தமிழுக்கு போட்டு பாருங்க அப்படின்னு வசந்தி சொல்ல, மறுபடியும் தமிழுக்கு ட்ரை பண்றாரு செல்லப்பாண்டி. ஸ்ரீச்சம்பரிப்பா அவருக்கு போன் அடிக்கிறேன் அப்படின்னு செல்லப்பாண்டி சொல்ல, முடிஞ்ச வரல வேகமா காரை ஓட்டிட்டு இருக்க கருப்பு, கூப்பிடுங்கங்கிறாரு. நான் போன் அடிச்சா அவரு கூப்பிடுவாருன்னு சொல்ல, அடிங்க அடிங்கங்கிறாரு கருப்பு. ஐயோ, அவங்க நம்பரை நான் சேவ் பண்ணலையே, என்ன பேர்ல சேவ் பண்ணேன்னு தெரியலையே அப்படிங்கிற செல்லப்பாண்டி தேடிட்டு, சேவ் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சம்மந்தி ஈஸ்வரி அம்மானு சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, பண்ணுங்கங்கிறாங்க வசந்தி. போன் ரிங் ஆக, இவங்க போன் மட்டும் ரிங் ஆகுதுன்னு செல்லப்பாண்டி சொல்ல, சரிங்கங்கிறாங்க வசந்தி. அம்மாவோட போன் ரிங் ஆகிறத பார்த்துட்டு, அம்மா யாருமா போன்லன்னு சித்ரா கேக்குறாங்க. பெரியப்பா தான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண சொன்னாருல்ல, நீ ஆஃப் பண்ணலையான்னு சித்ரா கேக்குறாங்க. ஏய், நம்ம எதுக்கடி ஆஃப் பண்ணிக்கிட்டு, அவர் சொன்னா நாம செய்யணுமா, பேசாம இருங்கிறாங்க ஈஸ்வரி. சரி, யாரு போன் பண்றதுன்னு சித்ரா கேட்க, பாக்குற ஈஸ்வரி செல்லப்பாண்டி தாங்கிறாங்க. செல்லப்பாண்டியா, அந்த ஆள் எதுக்கு உனக்கு போன் பண்றாரு அப்படின்னு சித்ரா கேட்க, எனக்கும் தெரியல. அந்த ஆளு எல்லாருக்கும் போன் பண்ண போய் தான் உங்க பெரியப்பா போனை ஆஃப் பண்ண சொன்னாரு. ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமோ, எதுக்கு எனக்கு போன் பண்றா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, ஒன்னும் புரியலையேம்மா, ஆனா நீ எதுக்கும் எடுத்து பேசு, ஏதோ முக்கியமா இருக்க போய் தானே உனக்கு போன் பண்றாரு அப்படின்னு சித்ரா சொல்ல, லைட்டா இங்கேயும் அங்கேயும் பாக்குற ஈஸ்வரி, சரி அப்படிங்கிறவங்க, மாமா ஒரு நிமிஷம் இதோ வந்துடுறேங்கிறாங்க. ராஜாங்கம் ஒன்னும் சொல்லாம பாத்துக்கிட்டு இருக்க. மதனி, தாலி கட்டுற நேரம் ஆயிருச்சு, இந்த நேரம் பார்த்து எங்க போறீங்கன்னு சாவித்திரி கேக்குறாங்க. அது சமயபுரத்து மாரியம்மன் கோவில் குங்குமம், அது உள்ள பீரோல வச்சிருக்கேன். அத சேது தாலி கட்டி முடிச்சதும் அவன் கையில கொடுத்து தாமரைக்கு வச்சு விட சொன்னா, ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதுதான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன்னு திரும்புறாங்க ஈஸ்வரி. அது தாலி கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் போங்க அப்படின்னு சாவித்திரி சொல்ல, தடுமாறுற ஈஸ்வரி, இல்ல இப்ப போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அத்தாச்சி, இதோ வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அங்க இருந்து நழுவிடுறாங்க. இதோ வந்துடுறேன்னு சித்ராவும் போக, சித்ரா நீ எங்க போறேங்கிறாங்க சாவித்திரி. ஐயோ, எல்லாரும் என்ன சோதிக்கிறாங்களே அப்படின்னு சாவித்திரி தவிச்சிட்டு இருக்க. ஐயோ, இவங்களும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு இங்க செல்லப்பாண்டி தவிக்கிறாரு. நான் என்ன செய்வேன் அவரு தவிக்க, கடவுளேன்னு பின்னாடி வசந்தி தவிக்கிறாங்க. சின்ன சம்மந்தியும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்களே கடவுளே அப்படின்னு செல்லப்பாண்டி தவிச்சிட்டு இருக்கப்பவே ரூம்குள்ள வர்ற ஈஸ்வரி, ஏய் கதவு மூடுன்னு பின்னாடி வந்த மக கிட்ட சொல்றாங்க. கால ஆன் பண்ணி, சொல்லுங்க செல்லப்பாண்டின்னு சொல்ல, என் தெய்வமே, என் குலசாமி, என் சின்ன சம்பந்தி, நீங்க தான் என் குலசாமி, என் குலசாமியே என்கிட்ட பேசுறதா நினைச்சு நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த அப்படின்னு செல்லப்பாண்டி சொல்ல, செல்லப்பாண்டி செல்லப்பாண்டி பொறுமை பொறுமை, என்ன விஷயம், ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அம்மா தாயே, உங்க கால்ல விழுந்து நான் கேட்டுக்கிறேன், உடனே போய் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்கம்மா அப்படின்னு செல்லப்பாண்டி கேட்க, அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி. அம்மா என்னம்மான்னு சித்ரா கேட்க, இருங்கிறவங்க ஸ்பீக்கர்ல போட்டுட்டு, சரியா கேக்கல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, சம்மந்தி அம்மா உடனே அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்கன்னு சொன்னேம்மா அப்படின்னு செல்லப்பாண்டி சொல்ல, அதிர்ச்சியாகிற ஈஸ்வரியும் சித்ராவும், மறுபடியும் என்ன சொன்னீங்கன்னு கேக்குறாங்க. என்ன கல்யாணத்தை நிப்பாட்டணுமான்னு ஈஸ்வரி கேட்க, ஆமா சம்மந்தி அம்மா, அந்த கல்யாணம் மட்டும் நடக்கவே கூடாது, அந்த கல்யாணம் மட்டும் நடந்தா நாம எல்லாரும் மோசம் போயிடுவோமா அப்படின்னு செல்லப்பாண்டி சொல்ல, என்ன செல்லப்பாண்டி சொல்றீங்கன்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. ஏன் கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்றீங்கன்னு அவங்க கேட்க, என்னத்த சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டுறதுன்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. ஏற்கனவே மாப்பிள்ள தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னதுக்கே எங்க பெரிய மாமா பயங்கரமா கோவப்பட்டு சேதுவை அடிச்சு புட்டாரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அடிச்சு புட்டாரா, சேதுவை அடிச்சு புட்டாரான்னு பதறாரு செல்லப்பாண்டி. இப்ப போய் நான் கல்யாணத்தை நிப்பாட்டுங்கன்னு சொன்னா அதே அடிதானே எனக்கும் விழும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஐயோ அம்மா, என் நிலைமை தெரியாம பேசாதீங்கம்மா, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கவே கூடாதுமா அப்படின்னு செல்லப்பாண்டி சொல்ல, ஐயோ நடக்க கூடாதுன்னு மட்டும் சொல்றீங்க, என்னத்த சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டுறது, எதுக்கு நடக்க கூடாது அத முதல்ல சொல்லுங்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அந்த கல்யாண பொண்ணு தாமரையும் சரி அவங்க அம்மாவும் சரி நமக்கு தெரியாம நிறைய உண்மைங்களை மறைச்சிருக்காங்கம்மா அப்படின்னு செல்லப்பாண்டி சொல்ல, அதிர்ச்சியாகிற ஈஸ்வரி, உண்மையை மறைச்சிருக்காங்களா, அப்படி என்ன உண்மையை மறைச்சிட்டாங்க அப்படின்னு ஆர்வமா கேட்க, சின்ன சம்மந்தியம்மா, ஆரம்பத்துல என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் நடக்க இருந்தப்போ போலீஸ் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டி பெரிய சம்மந்தி அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்கல்ல அப்படின்னு செல்லப்பாண்டி சொல்ல, ஆமா அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி.
அன்னைக்கு போலீஸ்க்கு போன் பண்ணது என் பொண்ணுதான்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம்ல அப்படின்னு செல்லப்பாண்டி சொல்ல, ஆமாங்கறாங்க ஈஸ்வரி. ஆனா உண்மையிலேயே போலீஸுக்கு போன் பண்ணது என் மக இல்லம்மா. என் மக போன் பண்ணி அன்னைக்கு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு செல்லப்பாண்டி சொல்ல, அப்புறம்னு ஆர்வமா கேக்குறாங்க ஈஸ்வரி. அன்னைக்கு உண்மையிலேயே போலீஸுக்கு போன் பண்ணது அந்த தாமரமா அப்படின்னு செல்லப்பாண்டி சொல்ல, ஈஸ்வரிக்கு உலகமே சுத்துது. அம்மாவும் மகளும் பயங்கர அதிர்ச்சியோட நிக்க, செல்லப்பாண்டி என்ன சொல்றீங்கன்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. ஆமாமா, அன்னைக்கு உண்மையிலேயே போலீஸ்க்கு போன் பண்ணது தாமரைதாங்கிறாரு செல்லப்பாண்டி. அட பாவமேங்கிற ஈஸ்வரி, ஏங்க நீங்க தான் தமிழ்ச்செல்வியே போன் பண்ணான்னு ஒத்துக்கிட்டீங்கல்ல, இப்ப ஏன் மாத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, ஐயோ நான் ஒத்துக்கிட்டது என்னமோ வாஸ்தவம் தாமா, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு தாமா அந்த உண்மையே எனக்கு தெரிஞ்சுச்சு. தாமரை போன் பண்ணி தாமா அன்னைக்கு போலீஸ் வந்து பெரிய சம்பந்திய அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா என் சம்மந்தி ஜெயிலுக்கு போக யாரு காரணமா இருந்தாங்களோ அந்த பொண்ணு கழுத்திலேயே என் மாப்பிள்ள தாலி கட்டுற மாதிரி ஆயி போயிடுமா. ப்ளீஸ்மா, தயவு செய்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்கம்மா அப்படின்னு செல்லப்பாண்டி கெஞ்சிட்டு இருக்க, ஏங்க நீங்க பாட்டுக்கு போன் பண்ணி தாமரை தான் கல்யாணத்தை நிறுத்தினா அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கான்னு கேட்டா நான் என்னத்த சொல்றதுங்கிறாங்க ஈஸ்வரி. ஐயோ எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குமா, அந்த ஆதாரத்தோட தாமா நான் வந்துகிட்டு இருக்கேன். பக்கத்துல வந்துட்டேம்மா, இன்னொரு 1/4 மணி நேரத்துல உங்க வீட்டுக்கு வந்துருவேன். உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். அம்மா தாயே குலசாமி, ஏதாவது பண்ணி கல்யாணத்தை மட்டும் நிப்பாட்டிருங்கம்மா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் ஆதாரத்தோட வந்து எல்லாத்தையும் நிரூபிக்கிறேம்மா. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கவே கூடாதுமா அப்படின்னு செல்லப்பாண்டி கெஞ்சிட்டு இருக்க, ஈஸ்வரி யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க மைண்டுக்குள்ள. கல்யாணம் பண்ணிக்க போறவ ஏன் மக, அவளுக்கு இந்த மாதிரி லட்சக்கணக்குல எடுத்து கொடுத்தா கூட ஏதாச்சும் நியாயம் இருக்கு. நீங்க சபையில வந்து அட்சதை போட போறவங்க தானே, உங்களுக்கு எதுக்கு அம்புட்டு காஸ்ட்லியான புடவை எடுத்துக்கிட்டுன்னு நான் தான் மாத்தி வச்சேன்னு சாவித்திரி சொல்றது ஈஸ்வரியோட மனசுக்குள்ள வருது. அடியே சாவித்திரி, கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே என்கிட்ட எவ்வளவு திமிர்த்தனம் பண்ணுன, இப்ப வைக்கிறேன்டி உனக்கு செக்கு, இந்த ஈஸ்வரியோட செக்கு அப்படின்னு ஈஸ்வரி யோசிச்சுட்டு இருக்கவே, சம்மந்தி அம்மான்னு ஆப்போசிட்ல செல்லப்பாண்டி பதற, சம்மந்தி நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க வர்ற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, அத நான் பாத்துக்கிறேங்கிறாங்க ஈஸ்வரி. ஆன்னு செல்லப்பாண்டி ஆசுவாசப்பட, நீங்க பத்திரமா வந்து சேருங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, சரி சரி சம்பந்தியம்மா, உங்க வாக்கு எனக்கு அந்த சாமியே நேர்ல வந்து வாக்கு சொன்ன மாதிரி, ரொம்ப நன்றிமா நன்றிமான்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு செல்லப்பாண்டி. கல்யாணத்தை மட்டும் நிப்பாட்டிருங்கம்மா, நாங்க வந்துடுறோம்னு ஒரு போனை வைக்க, பாக்குற கருப்பு கிட்ட சம்பந்தியம்மா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டாங்கிறாரு செல்லப்பாண்டி. சீக்கிரம் ஓட்டுப்பா, வண்டியை வேகமா விடுப்பா அப்படின்னு செல்லப்பாண்டி சொல்லிட்டு இருக்க, மொபைல பாத்துட்டு நிக்கிற ஈஸ்வரி கிட்ட, அம்மா சூப்பர்மா, உன் நாத்தனார் நம்மள எப்படி எல்லாம் கேவலப்படுத்தினாங்க, இப்போ அவ குடுமி நம்ம கையில அப்படின்னு சித்ரா சொல்ல, பாத்துக்கறேன்டி அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு நிக்கிறாங்க ஈஸ்வரி. ஐயர் சடங்குகளை பண்ணிட்டு இருக்க, சேது வெளியே எட்டி பாத்துக்கிட்டே இருக்காரு. இந்தாங்க வாங்கிக்கங்கன்னு கொடுக்க 2 பேருக்கு மாலை போட்டு விடுறாங்க. இந்தாங்கம்மா, இந்த திருமங்கல்யத்தை எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கன்னு சாவித்திரி கிட்ட ஐயர் கொடுக்க, சரிங்கன்னு வாங்கிட்டு போறாங்க அந்த தாம்பாலத்தை. அண்ணே ஆசீர்வாதம் பண்ணுனே அப்படின்னு சாவித்திரி தட்ட நீட்ட தொட்டு கும்பிட்டுக்கிறாரு ராஜாங்கம். அடுத்து அவங்க அண்ணன் சன்னாசி, சித்தப்பா, நடேசன் ஒவ்வொருத்தர்கிட்டயா தூக்கிட்டு ஓடுறாங்க. அக்ஷதை எடுத்துக்கோங்கன்னு ஐயர் சொல்ல, எல்லாரும் அக்ஷதைய கையில எடுத்துக்கிறாங்க. சீக்கிரமா தாலிய கட்ட சொல்லுங்கன்னு சாவித்திரி அவசரப்படுத்த, கொஞ்சம் பொறுங்கம்மா அப்படின்னு ஐயர் சொல்லிட்டு இருக்க, சாவித்திரி எதுக்காகம்மா இவ்வளவு அவசரப்படுத்திட்டு இருக்க, சித்ராவும் ஈஸ்வரியும் வர வேண்டாமா அப்படின்னு சன்னாசி கேட்க, குங்குமம் எடுத்துட்டு வரேன்னு போனவங்கள என்ன இன்னும் ஆளை காணோம் அப்படின்னு தவியா தவிச்சிட்டு பாத்துட்டு இருக்காங்க சாவித்திரி. நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஐயர் சொல்ல, ஆமான்னேங்கிறாங்க சாவித்திரியும். சன்னாசி, ஈஸ்வரியும் சித்ராவும் பொறுமையா வரட்டும், நீங்க தாலி எடுத்து கொடுங்கன்னு ராஜாங்கம் சொல்ல, சரிங்கங்கிறாரு ஐயர். தாலி எடுத்து கொடுங்க அப்படின்னு சாவித்திரியும் சொல்ல, தாமரையோட மனசுக்குள்ள மத்தளம் கொட்டுது. ஐயர் தாலிய நீட்டிட்டு இருக்க, சேது அத கையில வாங்கவே இல்ல. சாவித்திரியும் தாமரையும் தவிப்பா பாக்க, சேதுவோட மனசுக்குள்ள, மாமா என் உசிரே போனாலும் நீ வர்ற வரைக்கும் நான் தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு கருப்பு கிட்ட சொன்னது மைண்டுக்குள்ள வருது. சேது என்ன யோசிக்கிற, தாலிய வாங்கி கட்டியான்னு சித்தப்போ சொல்றாரு. சேது தாலிய வாங்கிக்கப்பா அப்படின்னு நடேசன்னு சொல்ல, தாலிய வாங்கிக்கிறாரு சேது. இப்பதான் சாவித்திரிக்கும் தாமரைக்கும் திருப்தியா இருக்கு. அவரு கை நடுங்க அத தாமரை பக்கமா திருப்ப, தாமரை தானா வந்து தலைய நீட்டுறாங்க. சேது தாலிக்கயிறு 2 கையிலயும் புடிச்சிட்டு அப்படியே பாத்துட்டு இருக்க, சேது நல்ல நேரம் போயிட்டு இருக்கியா, தாலிய கட்டியாங்கிறாரு சன்னாசி. சேது அப்படியே கைய கீழே இறக்கிட, தாமரையும் சாவித்திரியும் அதிர்ச்சியா பாக்குறாங்க. என்ன மன்னிச்சிருங்க சித்தப்பா, என்னால தாலி கட்ட முடியாது அப்படின்னு சேது சொல்ல, எல்லாரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க. பயங்கர டென்ஷன் ஆகுற ராஜாங்கம், சேது
அப்படின்னு கத்த, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நான் கருப்பு மாமாவ ஒரு உண்மைய கண்டுபிடிக்கிறதுக்காக அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சேது சொல்ல சாவித்திரிக்கு பயங்கர பயமா இருக்கு. அவரு உண்மையா என்ன நடந்ததுங்கிற விவரம் நமக்கு தெரியற வரைக்கும் என்னால தாலி கட்ட முடியாது அப்படின்னு சேது சொல்ல எல்லாரும் பயங்கரமா கடுப்பாகுறாங்க. நீ என் மகனா இருந்தா இப்பவே தாமரை கழுத்துல தாலிய கட்டணும் சொல்லிட்டேன் அப்படின்னு ராஜாங்கம் கத்த, இல்லப்பா எனக்கு சில உண்மைகள் தெரியணும், அது தெரியற வரைக்கும் நான் தாலி கட்ட போறதில்லைங்கிறாரு சேது. டேய் சேது, உனக்கு அவ்வளவு தைரியம் ஆயிருச்சு, நான் எவ்வளவு சொல்லி நீ கேட்கலல்ல, இந்த நிமிஷம் சொல்ற நீ எனக்கு மகனே இல்ல அப்படின்னு ராஜாங்கம் கத்திக்கிட்டு இருக்க. மாமா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு ஈஸ்வரியும் பின்னாடி அவங்களோட அல்லக்கை சித்ராவும் வர்றாங்க. உடனே சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருச்சுன்னு மதனி, பாருங்க மதனி, சேது கையில தாலிய வாங்குனதுக்கு அப்புறம் அத கட்ட மாட்டேன்னு அடம்பிடிக்கிறான் மதனி. கருப்பு ஏதோ உண்மையை தேடி போயிருக்கிறான், அவன் வரட்டும் அது இதுன்னு என்னென்னமோ சொல்றான் மதனி. மதனி, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன் மதனி, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க மதனி. அவன் வர்றதுக்கும் என் மக கழுத்துல தாலி ஏறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு மதனி, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க மதனி. நீங்க சொன்னாதான் சேது கேப்பான் மதனி. நல்லபடியா என் மக கல்யாணத்தை நடத்தி வைங்க மதனி அப்படிங்கிற சாவித்திரி ஈஸ்வரியோட கால்லயே விழுந்துடுறாங்க. ஐயோ அத்தாச்சி அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க, உங்க கால்ல விழுந்து கேக்குறேன் மதனி, ஒத்த பொம்பளையா இருந்து நான் இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் மதனி, எனக்கு துணையா இருந்து நீங்க தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் மதனி அப்படின்னு சாவித்திரி கையெடுத்து கும்பிட்டுட்டு நின்னுட்டு இருக்க. நக்கலா சிரிச்சிட்டு இருக்காங்க சித்ரா. வாடி வா, என் கால்ல விழணும்னு இப்பதான் உனக்கு தோணுச்சா அப்படின்னு சித்ரா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் மதனி, ஏதாவது பேசுங்க மதனி அப்படின்னு சாவித்திரி தவிப்பா சொல்ல, நீங்க முதல்ல எழுந்துறீங்க அத்தாச்சி, எழுந்துறீங்கன்னு ஈஸ்வரி சாவித்திரிய தூக்கி விடுறாங்க. சாவித்திரி அழுதுகிட்டு தவிப்போட ஈஸ்வரிய பாத்துட்டு இருக்க. மாமா, சேது சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தை கொஞ்ச நேரத்துக்கு நிப்பாட்டி வைப்போம் மாமா அப்படின்னு ஈஸ்வரியும் சொல்ல பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க ராஜாங்கமும் சன்னாசியும். சாவித்திரி பயத்திலயும் அதிர்ச்சியிலையும் அப்படியே ஆணு வாயை பொழந்து பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க. தாமரையும் பயங்கர அதிர்ச்சியில முழி ரெண்டு வெளியே வர்ற மாதிரி பாத்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க. என்ன சித்தி இப்படி திடீர்னு பல்ட்டி அடிச்சிருக்காங்களேன்னு சேது ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காரு. சுயநினைவுக்கு வர்ற சாவித்திரி, மதனி என்ன சொன்னீங்க இப்போ, நான் உங்களை கல்யாணத்தை நடத்தி வைங்கன்னு தானே சொன்னேன், ஆனா நீங்க என்னமோ கல்யாணத்தை நிப்பாட்ட சொன்ன மாதிரி கேட்டுச்சு அப்படின்னு சாவித்திரி கேட்க, ஆமா அத்தாச்சி, நான் கல்யாணத்தை நிப்பாட்டி வைக்கதான் சொன்னேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஆ ஏன் மதனி அப்படின்னு சாவித்திரி கேட்டுட்டு இருக்க. ஈஸ்வரி, நீ என்ன அவன் கூட சேர்ந்துட்டு கல்யாணத்தை நிப்பாட்டணுங்கிற, சேது தாமரைய கல்யாணம் பண்ணிக்கிறதா சரியா இருக்கும்னு நீயும் தானே பேசின, இப்ப என்ன கடைசி நேரத்துல கல்யாணத்தை நிப்பாட்டி வைங்கன்னு சொல்ற அப்படின்னு சன்னாசி சொல்ல, ஆ எல்லாம் ஒரு காரணமா தாங்க சொல்றேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அப்படி என்ன காரணம்னு கேக்குறாரு சன்னாசி. நம்ம சம்பந்தி செல்லப்பாண்டி இப்ப எனக்கு போன் பண்ணாரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, போன் பண்ணாரான்னு பாக்குறாரு சேது. சேது, சன்னாசி, ராஜாங்கம் 3 பேரும், அவர்தான் எனக்கு போன் பண்ணி நான் வர்ற வரைக்கும் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி வைங்க, நான் நேர்ல எல்லார்கிட்டயும் ஒரு உண்மையை சொல்லணும், அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமான்னு சம்மந்தி ஐயாவே முடிவு பண்ணிக்கிட்டோம்னு சொன்னாரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, எல்லாரும் அதிர்ச்சியும் ஆச்சரியமுமா பாத்துட்டு இருக்காங்க. செல்லப்பாண்டி உண்மையை சொல்ல போறானா, அவர் என்ன உண்மையை சொல்ல போறாரு அப்படின்னு சன்னாசி கேட்க, மதனி, நீங்களும் இப்படி திடீர்னு தடங்களா பேசுனா எப்படி மதனி அப்படின்னு சாவித்திரி தவிக்க, அத்தாச்சி, நியாயம் யார் பக்கம் இருக்கோ அவங்க பக்கம்தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், இத்தனை நாளா நியாயம் உங்க பக்கமும் உங்க மக பக்கமும் இருக்கும்னு நினைச்சேன், அதனாலதான் உங்க 2 பேருக்கும் சாதகமா நான் பேசினேன், ஆனா இப்போ செல்லப்பாண்டி போன் பண்ணி அவர் பக்கமும் சில நியாயம் இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்றாரு, அதனாலதான் இப்போதைக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொன்னேன்னு ஈஸ்வரி சொல்ல, ஐயோ நீங்க எல்லாரும் இப்படி கைவிட்டா நான் என்ன பண்ணுவேன், அண்ணே அண்ணே நீயாவது சொல்லுன, கையில தாலி வாங்கினதுக்கு அப்புறம் கட்டாம இருக்க கூடாதுன்னு, அது நல்லது இல்லன்னு, முதல்ல உன் புள்ளைய என் மக கழுத்துல தாலி கட்ட சொல்லுன்னு அப்படின்னு தவியா தவிக்கிறாங்க. ராஜாங்கம் கொஞ்சம் பொறுங்கிற மாதிரி கைய காட்டிட்டு, ஈஸ்வரி நீ எதுக்கு சொல்றேன்னு தெரியல, செல்லப்பாண்டி அப்படி என்ன உண்மையை சொல்ல போறான், நாம எதுக்கு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும், எதுக்காக அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு ராஜாங்கம் கேட்டுட்டு இருக்க. அது 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 மாமா, அது என்ன விஷயம் நான் ஈஸ்வரி இழுத்து, அது அது மாமான்னு ஈஸ்வரி இழுத்துக்கிட்டே இருக்க. மதனி 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 என்ன மதனின்னு தவிச்சிட்டு இருக்காங்க சாவித்திரி. அது என்ன விஷயம் நான் மறுபடியும் இழுத்துக்கிட்டே ஈஸ்வரி இருக்க.
அது என்ன விஷயம்னு வெளிப்படையா சொல்லு. நீ சொல்றத வச்சுதான் இந்த கல்யாணத்தை நடத்தலாமா வேணாமான்னு முடிவெடுக்கணுங்கிறாரு ராஜாங்கம். அது வந்து மாமா, சேது கல்யாணத்தப்ப போலீஸ்க்கு போன போட்டு போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணாங்கல்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, மதனி அது வேற பிரச்சனை மதனி, இப்ப இது வேற பிரச்சனை அப்படின்னு சாவித்திரி கத்திக்கிட்டு இருக்க. அந்த பிரச்சனைய பத்தி தான் இப்ப ஒரு உண்மை தெரிய வந்திருக்கு மாமா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அப்படி என்ன உண்மை தெரிய வந்திருக்குங்கிறாரு ராஜாங்கம். இன்னைக்கு போலீஸ்க்கு போன் பண்ணது தமிழ்ச்செல்வி தான். நீங்க ஜெயிலுக்கு போக காரணமா இருந்ததும் அவதான்னு நாம எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தோம்ல அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, ராஜாங்கம் யோசனையா பாக்குறாரு. தாமரை அப்படியே பயத்தோட தலைய குனிய சேது ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா உண்மையிலேயே நீங்க ஜெயிலுக்கு போக காரணமா இருந்தது தமிழ்ச்செல்வி இல்லையா, வேற ஒரு பொண்ணா மாமா அப்படின்னு ஈஸ்வரி இக்கு வச்சு நிறுத்த, தாமரை வெளிரி போன முகத்தோட பாக்குறாங்க. கழுத்துல இருக்க மாலைய கலட்டுறாரு சேது. தாமரை மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டு இருக்க. சேது அந்த இடத்த விட்டு எழுந்து வர்றாரு. அந்த பொண்ண பத்தின உண்மையெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லணும், அது வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்கன்னு அவர் சொன்னாரு மாமா அப்படிங்கிற ஈஸ்வரி தாமரையை பார்க்க, தாமரை அப்படியே பயத்துல தலைய குனிஞ்சிட்டு இருக்காங்க. இது என்ன புது கதையா இருக்கு, தமிழ்ச்செல்வி தான் போலீஸுக்கு போன் பண்ணான்னு செல்லப்பாண்டி இதே இடத்துல வச்சுதானே ஒத்துக்கிட்டாரு, இன்னைக்கு என்ன அது ஏன் மக இல்ல வேற யாரோன்னு மாத்தி பேசுறாரு அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல, இந்த விஷயத்துல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் ஆதாரபூர்வமா நிரூபிக்கிறேன்னு சொல்றாரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிட்டு அப்படியே திகைச்சு போய் நிக்கிறாங்க. அப்போ உண்மையிலேயே போலீஸுக்கு போன் பண்ணது யாரா அப்படின்னு சன்னாசி கேட்க, ஈஸ்வரி தாமரையவே பாத்துட்டு இருக்காங்க. உன்னையதான் கேக்குறேன் ஈஸ்வரி அப்படின்னு சன்னாசி கேட்க, ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன்னு சொல்றாரு அப்படின்னு ஈஸ்வரி அழுத்தி சொல்ல, படபடப்போட சாவித்திரியும் பயத்தோட தாமரையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தில்லா நிமிர்ந்து நிக்கிறாரு சேது. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.